மகாநதி சீரியல் ரீசெண்ட் டைமாக ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த டைமில் தான் யமுனா கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க ஆதிரை சௌந்தரராஜன் சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அவங்களுக்கு மேலே புதுதாக ஸ்வேதா குமார் அப்படின்றவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளாகவே யமுனா கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க ஆதிரை சௌந்தரராஜன் கேரக்டர் சுத்தமாக நல்லா இல்லை. அவங்க நடிக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஆக்டிங்கே வரலை, பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ இவங்க ஆக்டிங் சரியில்லை அப்படின்றனால தான் புதுசாக ஒரு ஹீரோயினியை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஃபேஸாக ஸ்வேதா குமாரை அப்பாயிண்ட் பண்ணதா சொல்லப்படுது. பட் அவங்களோட ஆக்டிங் பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு யமுனாவே பரவாயில்ல போல இருக்கு, பழைய யமுனாவே திரும்ப வரட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனதுக்கு அப்புறமா இது பற்றி ஆக்ட்ரஸ் ஸ்வேதா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் மகாநதி சீரியல் டீம்ல இருந்து எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சரையுமே ஓல்டு யமுனாவான ஆதிரை சௌந்தரராஜன் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ இஷ்யூ ஆகி தான் அவங்க சீரியலை விட்டு போயிருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சீரியலை மிஸ் பண்ணுற மாதிரியோ அல்லது சீரியலை விட்டு விலகிற அப்படின்னு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணலை, அதுக்கான ரீசனும் சொல்லலை. இதுவே மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்க நிலையில புது யமுனாவாக இருக்க ஸ்வேதா குமார் போஸ்ட் பண்ண போஸ்ட்லலாம் உன்னை பார்த்தாலே காண்டாகுது, உனக்கு சுத்தமாக நடிக்கவே வரலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரிப்ளை பண்ண ஸ்வேதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை பார்த்து நீங்கள் காண்ட் ஆகலை அப்படின்னா தான் அது ஆச்சரியம், காண்டாச்சு அப்படின்னா அது தப்பு இல்லை, இது நார்மல் தான் ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் புதுசாக யமுனா கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ சில விஷயங்கள் குறையா இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நாளுக்கு நாள் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறனால அவங்களே ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கடுப்பாகி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்க இந்த விஷயம் தான் வைரல் ஆகிட்டு இருக்கு.